சொல்லுமா. விக்கி வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை கேட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு பண்ணிடலாமா? இன்னைக்கு பண்ணிட்டோம்னா அவருக்கும் இதாகும்ல. சரி, நான் இப்போ போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரீங்களா? ஃபிஷ் வாங்கிட்டு ஃபுல்லாக மசாலா ஃப்ரை மட்டுமா இல்லை கறி பண்ணிடலாமா? ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அவனுக்கு ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் அவனுக்கு தால் பிடிக்கும்ல, எல்லோ தால். ஓகே ஓகே. ஸோ நம்ம அப்போ ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் வந்துட்டு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லி காட்டிடலாம். ஏங்க இங்கே வந்து பாருங்களேன், இந்த டபுள் கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே செடியில் எல்லோ அது எல்லோ வந்துட்டு டபுள் ஷேடோ ஆகுது, அப்புறம் வேறு டார்க் ஆகுது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? ஒரே செடியில் 3 கலரும் வருது. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எல்லோ கலர் காட்டுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிஞ்சனையும் ஆரஞ்சு மிக்ஸ் எல்லோ, அதுக்கப்புறம் ஃபுல்லும் ரெட்டு மாதிரி ஆகுது பாருங்கள். இதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். இது வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு சூப்பராக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து ஒரு 2 டைப் ஆஃப் ஃபிஷ் வாங்கி போடலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பையனுக்கு கொடுக்கணும், அவர் ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாரு. நம்ம இங்கே மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்துட்டு சீ பிரீம் மீன். இந்த நீளம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்துட்டு மீனை கொஞ்சம் நல்லா இந்த சைடில் வந்துட்டு இது போட்டுக்குங்க, அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நம்ம ஃபிஷ்ஷை அப்படியே திருப்பிடுவோம். ஏன் நான் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணணுன்னு சொன்னேன்னா, வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். மீண்டும் உங்களை இந்த ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையை பற்றி பார்க்க போகிறோம். சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு யூகேயில் ரொம்ப பிரபலமான ஒரு ஃபிஷ்ஷு. ஒரு சீபாஸ் ஃபிஷ்ஷு, ஒரு சீ பிரீம் ஃபிஷ்ஷு, ரெண்டுமே வந்துட்டு யூகே ஃபேமஸான ஒரு ஃபிஷ்ஷு. ரெண்டுமே இந்த 2 ஃபிஷ்ஷுமே வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம வந்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி எப்படி உங்களுக்கு பண்ணுறதுன்றதை நான் சொல்லி காட்ட போகிறேன். வாங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்குள்ளே போகலாம். நம்ம இங்கே மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்துட்டு சீ பிரீம் மீன். இந்த நீளமாக இருக்கிறது வந்துட்டு சீபாஸ் மீன். ஸோ இது எல்லாமே இப்போ நான் மசாலா போட போகிறேன். மசாலா இது வந்துட்டு நான் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்.
உப்பு 1 டீஸ்பூன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 2-3 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவை வச்சுருக்கிற ஃபிஷ் வந்துட்டு இது சீ ப்ரீம். இந்த சீ ப்ரீம் ஃபிஷ் இதை போட போகிறேன். இது வந்துட்டு சீ பாஸ். ஸோ ஸ்லோ ஃபயரில் வந்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அந்த ஸ்டொமக் இருக்கிற பாகத்தில், வயிறு பாகத்தில் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகலை. அதை இப்படி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்பி ஆகிடும். ரெண்டு ஃபிஷ்ஷுமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்துட்டு டேஸ்ட் எப்படின்றத நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், கிறிஸ்பி அப்படி இருக்குது. எடுத்துடலாங்களா? நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக வந்திருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதோடைய கலர்னஸும் அந்த கிறிஸ்பினஸும். இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், உள்ளெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. செம்மையாக இருக்குங்க. மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. ஏன்னா நம்ம மசாலா போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்குறோம். அதனால் நல்லா மசாலா இறங்கியிருக்கு. செம்ம டேஸ்டியாக இருக்குது. நான் வந்துட்டு லெமன், இத்தனைக்கும் லெமன் மேலே புளியவே இல்லை. நம்ம அந்த மசாலாலேயே வந்துட்டு நிறைய புளிப்பு, அந்த லெமனை மசாலா மிக்ஸ் பண்ணும்போது லெமன் ஊற்றி மசாலா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்ம இந்த லெமன் இன்னும் இதில் புளிஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். புளிப்பு டேஸ்ட் வரும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபி தான். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மசாலா எப்படி மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு முதல்ல பார்க்குறதுங்க இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸு, ஈஸியான ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இனி அடுத்து நமக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இட்லி போடுங்க,
அண்ட் சாம்பார், டிஃபன் சாம்பார் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சஜஷன் கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் அதெல்லாம் போட தான் போகிறேன். நம்மளுடைய சேனலில் வந்துட்டு எல்லா விதமான ஃபுட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக சமைக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஸோ இதோட இதில் முடிச்சுக்கலாம், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.